நாங்கள் இவ்வளவு கொதித்தெழுந்து கண்டனங்களை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களின் கனவு தலைவர். எல்லா முஸ்லிம்களினுடைய பிரார்த்தனையில ஒரு வார்த்தை இருக்கும், எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இறைவா, கனவிலாவது எங்கள் முஹம்மது நபியை எங்களுக்கு காட்டு என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள். அப்படி இருக்கிற போது சில பேர் வழிகள் எங்காவது ஒரு டெஸ்கில் அமர்ந்து கொண்டு 4 வார்த்தை பேசி நாரவாயிலே அவர்கள் பேசுவதை எப்படி இந்த உலகம் சகித்து கொள்ளும்? பேசுபவர்களிடத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் நபிகள் நாயகத்தை திட்டுவதானால் அதுக்கு முதல்ல சர்வதேச தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் திட்டணும். இந்த நாட்டினுடைய காந்தியில இருந்து அங்க இருக்கிற பெர்னாட் ஷா வரை, அங்க இருக்கிற நெல்சன் மண்டேலா வரை, ஒவ்வொரு தேசத்திலும் எவனெல்லாம் யாரெல்லாம் தலைவராக அறியப்பட்டார்களோ அத்தனை பேரையும் திட்டி முடித்துவிட்டு தான் நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்க முடியும். ஏனென்றால் பெருமானார் நபிகள் நாயகத்தை புகழாத தலைவர்கள் இல்லை. வேற வார்த்தையில சொன்னா, நபிகள் நாயகத்தை புகழுவது என்பது நடுநிலைமை தலைமைகளுக்கு இந்த உலகத்தில் உதாரணமாக இருக்கிறது. ஒரு நல்ல தலைவரா அவர் வார்த்தைகளில் எங்கேனும் நபிகள் நாயகத்தை நிச்சயமாக அவர் பாராட்டி பேசியிருப்பார். லோக்கல்ல தொடங்கி நான் சர்வதேச அளவு வரை சொல்லுகிறேன், நீ எல்லாத்தையும் திட்டிட்டு நபிகள் நாயகத்தை திட்டு, அதற்கு பிறகுதானே பேச முடியும். எங்களுடைய குர்ஆன் எங்கள் நபிகள் நாயகத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டிய மரியாதையை கற்று தந்திருக்கிறது. நாங்கள் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்திலே கூட அவர்களுக்கு முன்னாலே இருந்த முஸ்லிம்கள் அவர்களை விட குரல் உயர்த்தி பேச மாட்டார்கள். எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி பேர் சொல்லி முஹம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லா வீட்டு கதவுகளை தட்டுவது போல் அவர்களின் பணியாளராக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கனத் அப்வாபுன் நபிய்யி துக்ரஉ பில் அவாஃபிர், பெருமானார் வீட்டு கதவு கைகளால் தட்டப்படாது, நகங்களால் தட்டப்படும். ஒரு சின்ன அசைவிலே கூட நபிகள் நாயகத்திற்கான கண்ணியத்தை, அதற்கு இழுக்கு சேர்க்கும் எந்த விதத்தையும் 1400 வருஷமாய் முஸ்லிம் சமுதாயம் அனுமதித்ததில்லை. அந்த அடிப்படையில் தான் நீ என்னென்னவோ செய்வது போதெல்லாம் வராத சர்வதேச சமூகம் இன்றைக்கு நீ நபிகள் நாயகத்தை கை வைத்த போது வந்திருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போல ஹரித்வாரிலே 20 லட்சம் முஸ்லிம்களை கொல்ல வேண்டும், ஆயுதங்களோடு உங்கள் வாரிசுகளை எங்களிடம் அனுப்பி வையுங்கள் என்று உறக்க பேசுகின்ற பாசிச தலைவர்கள் எல்லாம் பேசிய போது கூட சர்வதேச சமூகம் கொந்தளிக்கல. எதையாவது பேசினால் எங்கள் உள்நாட்டு பிரச்சனை என்பாய். நபிகள் நாயகம் என்கிற தலைப்பு உள்நாட்டு தலைப்பு அல்ல, அது உலகளாவிய தலைப்பு. உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகிற முஸ்லிம்களின் உதிரமெல்லாம் நாடி நரம்பெல்லாம் இன்றைக்கு வரையும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் வீட்டு ரேஷன் கார்டுலையும் ஆதார் கார்டுலையும் தான் நாங்கள்லாம் குடும்ப தலைவர். உண்மையாகவே இஸ்லாமிய குடும்பங்களின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள்தான் எங்கள் வீடுகளுக்கெல்லாம் இன்றளவும் தலைவராக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு கனவு தலைவரை நீங்கள் சீண்டி பார்க்கிற போது இன்றைக்கு சர்வதேச சமூகத்தால் கண்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தலைகுனிவுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள், பல்வேறு விதமான மானக்கேடான விமர்சனங்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறீர்கள். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுக்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வரலாற்றினுடைய வழி முழுக்க பார்க்கலாம், மேடு இருக்கிற இடமெல்லாம் பள்ளம் இருக்கும். உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் என்றால் எங்களுக்கும் ஒரு காலம் உண்டு. இப்படியே போயிடாது காலம். காலம் முழுக்க நீங்கள் புல்டோசர்களை வைத்து ஆட்சி செய்ய முடியாது. காலம் நிச்சயமாய் திரும்பும். அல் குர்ஆன் சொல்லுகிற வாசகம் சொல்லுகிறேன், வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி நாம் சுழற்றுகிறோம் என்கிறான். ஒரு ஃபிரௌன் வருகிற போது, ஒரு அபூ லஹப் வருகிற போது, ஒரு நம்ரூத் வருகிற போது, ஒரு ஷத்தாத் வருகிற போது, இஸ்லாமிய வரலாற்றின் வழிநெடுகிலும் அவர்கள் போட்ட ஆட்டங்களும் கொடுங்கோல் ஆட்சிகளும் பின்னாலே அவர்கள் மண்ணை கவ்விய வரலாறுகளும் இன்றளவும் திறந்த புத்தகமாய் வைத்திருக்கிறோம். ரொம்ப காலத்துக்கு நீங்க இப்படியே பண்ண முடியாது. நீங்கள் இப்படியெல்லாம் சீண்டுகிற போது எங்கள் ஈமானிய பலம் அதிகரிக்கிறதே ஒழிய பலம் குறையவெல்லாம் இல்லை. நீ ஒரு வீட்டை
அரக்கால் காக்கி டவுசர்கள் புல்டோசர் வைத்து இடிக்கிறது. ஆனால் இடிக்கப்பட்ட வீட்டில் இருந்து என்ன குரல் வருகிறது தெரியுமா? அழுகவே மாட்டோம், அழுகவே மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இடிக்கிற வீட்டை யாரும் கட்டித்தர நிதி கூட தர வேண்டாம், போராடுவோம் என்று பேசுகிற வீரியம் கூடியிருக்கிறது. வீடு போனாலும் உங்களால் எங்களினுடைய ஈமான் மீண்டும் மீண்டும் வலுப்பெறுகிறதே தவிர ஒன்றுமில்லை. நபிகள் நாயகத்தை அவர்கள் வாழ்ந்த சமகாலத்திலே சீண்டிய அபூலகப் என்கிற சாபத்திற்குரியவரை அடக்கம் செய்வதற்கு ஆளில்லாமல் தூக்கி வீசப்பட்ட பிணமாய் அவரின் வரலாறு முஸ்லிம்கள் அறிவார்கள். திருக்குரானின் இறுதி அத்தியாயங்களில் நபிகள் நாயகத்தை இம்சித்தவன் எவ்வளவு தூரத்திற்கு ஆளானார் என்கிற வரலாறெல்லாம் எங்களிடம் இருக்கிறது. நாங்கள் அந்த வரலாற்று வரிகளை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். அநீதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரார்த்தனைகள் சும்மா விடாது. உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஏதோ சில நூறுகளில் அல்ல, ஆயிரங்களிலும் லட்சங்களிலும் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையிலே திரை கிடையாது என்பதை கொஞ்ச நேரம் தனிமையில் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து இந்த நிலை வருகிற போது இன்னமும் உங்களுக்கு ஆட்சி காலம் இருக்கிறது, மக்களின் பொறுமைக்கும் எல்லை இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், எந்த சமுதாயத்தையும் இந்தியாவில் எப்போதும் ஒரு கொதிநிலையில் வைத்திருப்பது என்பது ஒரு தேசத்திற்கு அழகல்ல. மிரட்டி பேசவில்லை, வன்முறையை தூண்டவில்லை. முனீருல் மில்லத் சொன்னது போல் அமைதி காக்க வேண்டும் என்கிற பாடத்தை தான் எங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை சமுதாயம் தொடர்ந்து பதட்ட நிலையிலே ஒரு தேசத்திலே இருப்பது நல்லதா என்பதை இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருக்கிற நடுநிலை சமுதாயத்திற்கு முன்னாலே நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து சிஏஏவிலே இருந்து பொதுச்சுவிலே இருந்து நாங்கள் மக்கள் மன்றத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறோம். விரைவில் இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு இந்தியா தயாராகும். நிச்சயமாய் அது நடக்கும். யாரும் தூண்டி அல்ல, தன்னெழுச்சியாய் நடக்கும். தன்னெழுச்சியாய் நடக்கிற போது வீதிகளில் உங்கள் ஓலங்களையும் ஒப்பாரிகளையும் இந்த தேசம் கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் இந்தியாவில் வாழுகிற எல்லா சமயத்து மக்களுக்கும் இடையில் இணைப்பை, பிணைப்பை, ஒற்றுமையை தந்து மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் இந்த மண்ணில் சமீப நாட்களாக தொலைந்து போனதை மீண்டும் இந்த மண்ணில் மீட்டெடுப்பதற்குள்ள அதிகார பரவலை எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் வழங்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.